அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். உங்களோட பேர் என்ன, எங்கேருந்து வாரீங்க? எனக்கு பேர் ஷஹ்மி. நான் பேர்வலையிலிருந்து பயணம். பேருவலேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த பயணத்தை? நான் 7ஆம் மாதம் 13ஆம் தேதி செமி ஹோல்டிங் முன்னுக்கு இருந்து ஆரம்பம். எவ்வளவு கிலோமீட்டர் பேத்திக்கிறீங்க? இப்போதே கிட்டத்தட்ட 1400க்கு மேல. இது வந்து ப்ரீ பிளான் உண்டா இல்லாட்டி ப்ரீ பிளான் ஒன்ல மூலமா வந்தீங்களா இல்லாட்டி திடீர்னு ஐடியா ஒன்று எடுத்ததா? இது என் ஐடியாவில் ஆரம்பிச்சது. அதோட எங்களோட செமி ஹோல்டிங் கம்பெனி தான் எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி எனக்கு இந்த இடத்துக்கு அனுப்பி. நீங்க என்ன காரணம் இப்படி ஒன்று 1500 கிலோமீட்டர் நடக்கணும்ன்றதுக்கு என்ன ரீசன் ஒன்று? முதலாவது ஆசை ஒன்று இருந்த இலங்கை பூரா கரையோரமாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஒன்று இருந்து அந்த ஆசைக்காக பயணத்தை ஆரம்பிச்சு இந்த ஆசையால் எனது நாட்டுக்கு என்ன சரி கிடைச்சணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் அப்போ ஒரு தனி நஃபா ஒரு சோலோ ட்ராவலருக்கு எந்த தூரத்தில் எந்த இடத்துல எந்த நேரத்திலையும் எங்களோட இலங்கையில் எந்த இடத்துலையும் நடந்து போகலாம் அப்படின்றதை உறுதிப்படுத்திய விதமாக என்னோட பயணத்தை மாற்றிக்கொண்டேன். இதை பார்த்து வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வந்து என்ன சொன்னால் அது மூலமாக எங்கள் நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைச்சி எங்கள் நாடு முன்னேற்றத்திற்குரிய வழியை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உண்டு. நீங்கள் நடந்து போகும்போது நடுவில் என்னால் நடக்க முடியாது கால் வலி அந்த மாதிரி அது பிரச்சனை வந்ததா இல்லையா? இல்லை இல்லை. இப்போ நீங்கள் நடந்து போகும்போது இப்போ 45 நாட்கள் என்று சொல்லியிருந்தீங்க. அந்த 45 நாட்களுக்கு நீங்கள் வருவீங்க எப்படி ஒரு 50 நாள் செல்லு இருந்து 50 நாள் செல்லு இருந்துட்டு இப்போ நாங்கள் 45 நாளில் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ செய்யறதுக்கு உங்களுக்கு பின்னாடி மோட்டிவேஷன் பண்ணி யார் யார் உங்களை அந்த கோஆர்டினேட் டீம் இருந்தேன். எங்களோட செமி ஹோல்டிங் கோஆர்டினேட்டர் டீம் இருந்து அந்த டீமோட கோஆர்டினேஷனில் தான் நாங்கள் இந்த பயணத்தை அப்படியே வந்து கொண்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேவைகள் இருந்தோ அந்த சகல தேவையுமே அவங்க பூர்த்தி செஞ்சு அந்த அதோட பயணம். மற்றது நீங்க இவ்வளவு தூரம் வந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நடுவில் அதாவது நீங்க வந்து கொண்டிருக்கும் போது நீங்களே ஒரு வீடியோன்னு போட்ட இந்த டிக்டாக் பேன் ஆயின இதுல இப்ப சும்மா சொல்ல போனா யாரா இருந்தாலும் பேர்ன் ஆயினோன்னு ஒரு கவலை ஒன்று வார. அது மட்டும் இல்லாம கவலை வராத மனுஷன் இல்ல கவலை வார. அப்படி அது மட்டும் இல்லாம கவலை வந்தாலும் அதே டிக்டாக் போன போறோம் அதுக்கு பிறகு நடக்காமிக்கிறதுக்கு கூட நிறைய பேர்ட்ட வாய்ப்பு இருக்குது. என்ன மோட்டிவேஷனா இருந்தாலும் அந்த நேரத்துல நீங்க மறுபடியும் வீடியோன்னு போட்டா நான் வாரேன்ற பேர் ஒன்று போட்டா அதே இல்லை. விஷயம் என்ன சொன்னா எல்லாமே நிரந்தரம் இல்லை தானே. எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாங்களும் நிரந்தரமாக இங்கிருச்ச போகிறல வந்தேன். எனக்கு படைச்சோண்டாரில் மக்களோட சப்போர்ட்டில் எனக்கு அந்த அக்கௌண்ட் கிடைச்சிருந்தேன். அதோட அந்த அக்கௌண்ட் பேண்டான இனி சில பல காரணங்களால் அது பேண்டாக இருக்கலாம். அப்போ திரும்ப நான் கொண்டு ஓப்பன் பண்ணேன். அது இனி 1 டேல 75K மேலே ஃபாலோவர்ஸ் வந்து நினைச்சு பார்த்து அப்படி வருமெண்டு நான் நினைச்சு பார்க்கல. மக்கள் சப்போர்ட் ஒன்று தரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வேண்டி இருந்தது. நம்பிக்கை இருந்ததால உங்களோட கால் வலி அதாவது நீங்க நடக்கும் போது வெயில் மழையில் நடக்கிறீங்க. இந்த வலியை தாண்டி இவ்வளவு தூரம் வரத்துக்கு உங்க மக்கள் உங்க பின்னாடி இருக்கிற கிரவுட் எப்படி ஒரு சப்போர்ட் ஒன்று தந்த எந்த லெவல்டா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமே பூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. எந்த ஒரு என் வாழ்க்கையில சிலவங்க வாழ்க்கையில ஒரு முறை ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனா இந்த பயணம் ஃபுல்லாகவே என் வாழ்க்கையில நடக்கி ஒவ்வொருவருமே வாழ்க்கையில மறக்க முடியாத தருணமாக தான் இருந்தது. பாதையில நடந்து போகும்போது நிறைய இடத்துல பேனர் உங்க பேனர் மட்டும்தான் இப்ப 2024ல ட்ரெண்டிங்ல போற. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம். ஓகே. இப்ப நீங்க கொழும்புக்கு வந்தாச்சு. அடுத்த பயணம் உங்களோட எங்க? கொழும்புக்கு வந்திருக்கிற கொழும்புல இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 44வது நாள் வாதுவ இங்க இருந்து அப்படியே என்னோட ஹோம் டவுன் பேர்வல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பயணங்கள் எப்படி போகுது, என்ன மாதிரி போகுது? கொழும்புக்கு நேத்து நைட் வந்தீங்க, என்ன மாதிரி இருந்துச்சு? நெருப்பு மாதிரி இருந்துச்சா இல்லாட்டி என்ன மாதிரி? செல்லத்துக்கு வசனம் இல்ல. அது செல்றது என்ன நெருப்பு தான். இப்போ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட ஆணை கொண்டு இப்போ வெளியாவிட்டு நாங்க ஷங்கிரிலால இருந்து போலீஸ்ல கூட உங்களுக்கு நல்ல மாதிரி பொரல்ல போலீஸ்ல உள்ளமேக்குமே நான் அதுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. பொரல்ல போலீஸ் ஆயினா ரோடுக்கு வந்து அந்த சப்போர்ட்டை தந்த. அது இல்லாம ஸ்ரீலங்கால போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேவி டிபார்ட்மெண்ட் ஆர்மி STF அவங்க எல்லாம் வந்து ரோடுக்கு வந்து எங்களுக்கு தர வேண்டிய சப்போர்ட்டை தந்த. சிலவங்க பப்ளிக்கா வந்து எங்களுக்கு வெல்கம் தந்த. சிலவங்க எங்களுக்கு பாதுகாப்பு நிலையில அது வந்து அந்த இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி இவர் இப்படி செய்யறாரு இங்க போறாரு இவருக்கு எந்த பாதுகாப்பு வேணும்னு எங்களுக்கு சப்போர்ட் தந்த. அதுக்கு நான் உள்ளமேக்கும் என்ன நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். பேருவலையில நிறைய பேனர் இறக்கி அது மட்டும் 28 பேனர் ஒன்று இறக்கி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நினைக்கிறேன்னா நானும் ஒரு பேனர் ஒன்று பிரிண்ட் பண்ணதுக்கு ஒரு பிரிண்ட் ஷாப் பேசினேன். ಅವನ ಸಿಂಗಲತಾಲ ಚೆನ್ನ ಮಲ್ಲಿ ಚಂದೆ ಕಾಲೆ ಮಮ್ಮ ಲೊಕು ಬಲಾಪುರತ್ವಕ್ಕೆ ಬಡುಗಿನಲ್ಲ ದಮ್ಮ ಇವನೋಡ ಚಂದೆ ವಲಟ ವೆಡ ವಲಟ ಮಟ ವೆಡ ಆವಿನ ಬ್ಯಾನರ್ ಇವನೋட ஷவுமி சைட் நிசா அப்படி கொடகியான்னு சொல்லி சொன்னேன். ஓகே. அடுத்த பேருவலையில உங்களோட என்ன நடக்குது இப்ப வேலை? இன்ஷாஅல்லாஹ் நாங்க பேருவலையில பெரிய ஸ்டேஜ் ஒன்று போட்டிக்கிறேன் தெரியுமா. எங்களுக்கு வரையிலும் ஷவுமி சைட பாக்கையிலும் வரக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாம் தரேன். வந்து அங்க இடமீக்கா உங்களுக்கு எப்படி ஷவுமி சைட்ல மனசில எல்லாருக்கும் எவ்வளவு இடமீக்கோ அந்த மாதிரி இடமீக்கு அங்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்ப ட்ரெண்டிங்ல போற ஷவுமி அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவரை பத்தி எனக்குண்டா இப்ப இவர் இந்த கிட்டத்துல இதுதான் தெரிஞ்ச வந்து இந்த வீடியோல வரும். டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க். ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னா அதை கிவ் அப் பண்ணாம கண்டினியூ பண்ற ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னா ஷவுமி ப்ரோ பார்த்துக்கொள்ளும்.
ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ண போகல தனியே போனாரு. அவரோட குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு டீமோட போனாரு, ரீச் ஆயினாரு. மாஷா அல்லாஹ் அந்த க்ரௌட் ஒன்று ரீச் ஆயிட்டாரு. இன்னும் வரகாட்டியும் அவரோட விஷனை கிவ் அப் பண்ணாம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கொண்டு இப்போ ஆல்மோஸ்ட் டு தி எண்ட் மட்டும் வந்திருக்கிறாரு. ஸோ யாராச்சும் என்னது இட் கேன் பி அ பிஸ்னஸ், இட் கேன் பி எனிதிங். ஒரு ஸ்டார்ட் அப் சரி இடையில வந்து கிவ் அப் பண்ற ஐடியா ஒன்று இருக்குதுன்னு சொன்னா தயவு செஞ்சு நீங்க ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். என்னன்னு கேட்டேன்னு சொன்னா வாழ்க்கை பிஸ்னஸ் என்ன இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், இசிஜி மெஷின் கூட நேர போனேன்றாலும் அர்த்தம் பேஷண்ட் டெட், மேலே கீழே போதான் ஆகணும், அதுதான் லைஃப். ஸோ யாராச்சும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா கீப் மூவிங் ஃபார்வர்ட், தட்ஸ் வாட் ஐ கேன் சே. சௌமி ப்ரோ வந்து நடந்து கொண்டு போற பயணியத்துல வந்து சின்ன பிரச்சனை ஒன்று ஆயின, டிக்டாக் பேன் ஆயின. இனி அந்த டைம்ல யாரா இருந்தாலும் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். அந்த டைம்ல அவர் இன்னொரு மெசேஜ் போட்டா நான் வாரேன், அதை நீங்க என்ன நினைக்கிறேன்? அதுக்கு நான் சொல்றேன், நான் கேட்டேன்னு சொன்னா இந்த டிக்டாக் பேன் ஆகிக்கிற இஷ்யூ அது வந்து கொஞ்சம் கவலைக்க ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டேன்னு சார்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு வார லேஸ் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனாலும் அந்த டெடிகேஷனை உடைக்காம வானா என்று செல்லாம அவர் திரும்பி வந்தாரு. மறுபடியும் he has gained his followers. இப்ப வந்து சௌமி ப்ரோ வந்து இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறது, அதாவது தோத்தாலும் வெட்ட முடியும் என்ற ஒரு இது. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா கட்டாயமா எங்கட உள்ள சமுதாயத்துக்கு இது தேவையான ஒரு விஷயம் தான். எவ்வளவு தான் கஷ்டம் நஷ்டங்கள் வந்தாலும் அவங்களோட ஃபோக்கஸ், அதாவது அவங்களோட கடைசி கோலை கிவ் அப் பண்ணாம போறது தான் இந்த ஒரு ஆட்டிடியூட், எங்களுக்கு தேவையான ஒரு ஆட்டிடியூட். மிச்சம் பேர் கிவ் அப் பண்றது தான் இந்த மிடில்ல. ரோட்ல நிறைய பேனர் பாத்திருப்பீங்க, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எனக்கு தான் பேனர் போடுவோம்னு பாத்திக்கிறேன். இப்ப பேதுவல இருந்து இல்ல, முழு கொழும்புல முழு இலங்கையிலுமே வந்து அவர்கிட்ட பேனர் இருக்கிறார். அதுக்கு நான் ஒரு ஹெட்ஸ் ஆஃப் சொல்றேன். என்னன்னு கேட்டா அவருக்கு கொடுக்கற அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு சப்போர்ட் கட்டாயமா ஈக்க வேண்டிய ஒரு இது ஒன்று தான். ஸோ ஆட்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஹிம். என்னன்னு கேட்டேன்னு சொன்னா நீங்க சொல்ற மாதிரி தான் எலெக்ஷனுக்கு தான் இந்த பேனர்ஸ் எல்லாம் போட்டு மாஷா அல்லாஹ் இவருக்கு கொடுத்திருக்கிற சப்போர்ட் வந்தது ட்ரெமெண்டஸ், சூப்பர். இப்ப பேருவலையில பெரிய டென்ட் எல்லாம் அடிச்சிருக்குது, நீங்க போறா இல்லையா? பேருவலைக்கு பெருசா டென்ட் எல்லாம் அடிச்சு இன்ஷால்லா கேள்விப்பட்டிருக்குது. when time permits, time இன்ஷால்லா அல்லாஹ் தரணும், கட்டாயமா போறேன் தான் ஷௌமி ப்ரோக்கு. Show me the Abdullah, steady, Abdullah, steady. Come on, Abdullah. Oh. ಬೈಕ್ ಓರಮಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ எல்லாம் போயிடா
Bardeñi, pongo. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட பேர் என்ன, நீங்க எங்க? நான் முகமது நாசிம் முகமது ரம்சீன், பாஜா ஜெம்ஸ் கம்பெனி உரிமையாளர். ஷோமி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷோமி வந்தது நான் வந்து பேரோட தான். அவர் எனக்கு ஸ்டார்ட்டுக்கே தெரியும். ஆனால் இவர் கூட தெரிய வந்தது வாக்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண. ஷோமி இவ்வளோ தூரம் நடந்து வரும்னு உங்களுக்கு நினைச்சா நீங்க? நான் அக்கா நினைக்கல, எனக்கு நான் ஹாஃப் மைண்டில் தான் இருந்தேன் ஃபுல்லாக முடிப்பாருன்னு சொல்லி. மாஷா அல்லாஹ் அவருக்கு நிறைய ஆரோக்கியத்துக்காக முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 90% ஷோமி வந்து டிக்டாக் பேன் ஆகியும் ரிட்டர்ன் அவர் எழும்பி இன்னொரு டிக்டாக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி முனுக்கு வந்து, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்? அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். எனக்கு அது வந்து சிம்பிளாக ஒரு ஆட்களுக்கு செய்ய முடியாது. ஆனால் அது கிரேட். என்ன சிலோன்லி இது கொண்டு ஒரு வில்லேஜ் இது கொண்டு இந்த பட்டு அச்சீவ் பண்ணிக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஷோமி இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற நீங்கள் அதுக்கு என்ன ஃபீல் பண்ணுற? என்ன மாதிரி? அது எனக்கு பெரிய ஒரு ஒனர். ஏன்னா நான் பெரிய ஒரு நல்ல மகிழ்ச்சி. என்ன இன்றைக்கு மாநில நிற்கவில்லைன்னா அது எங்கள் ஃபேமிலி மாதிரி எங்கள் ஃபேமிலியோட வந்து சேர்த்துட்டு அது எங்கள் ஃபேமிலியில் நிற்கிறேன் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஷோமியோட வந்து எலெக்ஷனில் போர்டு வைக்கிறவானி பேனர் வைக்கிறவானி அவர்கிட்ட பேனர் நிறைய இடத்துல வைக்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எல்லாம் அவருக்கு கொடுத்த பெரிய ஒரு அருள். எனக்கா அவர் நிறைய சாதிக்கிறாரு. ஃபியூச்சர் இன்னும் சாதிக்கணும். எங்களுடைய எல்லா அவருக்கு நான் உத்தாசையாக இருக்கும். அப்ப படிக்கிறதுக்கு முன்னுக்கு இவன் ஷவுமியோட வீடியோ பார்த்துட்டு தான் படிச்சு அப்படி அம்பட்டுக்கு இவ தான் நீங்க நோட்ல அப்டேட் பண்ணியது. ஷவுமியோட மன்னார் புத்தளம் மாத்திரை அனுராதபுரம் சொன்னேன். அனுராதபுரத்துல தான் அவருக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் கிடைச்சது. 5 லட்சம். அதுவும் நான் பார்த்தேன். நீங்க என்ன கொடுக்க போறாரு? என்கிட்ட உண்மையிலேயே அவ என்ன நாளும் துவா கேட்கிறேன். இருந்தால் நான் கொடுக்குமான இந்த அன்பு ஆசீர்வாதம் அவருக்கு இன்னும் முன்னேறி நான் நல்லாட்ட துவா கேட்பேன். மஸ்ஜித் ஃபெடரேஷனோட சம்பந்தமாக இந்த நேரம் வாலண்டியர் சர்வீஸ் செய்கிற ஒரு டீம் ஒன்று தான் ஜெய்வலையில் பிலால் வாலண்டியர்ஸ் டீம். ஸோ எங்களோட லாஸ்ட் வாலண்டியர்ஸ் டீம் ஒரு 60 இந்த ரூட் எப்படி எங்கே போகிறேன்? Thank you.